ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்திரதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் மத்தியிலே எங்கள் குடும்பம் மருத்துவராக, வைத்தியராக இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனை போல, தாயை போல எங்களோடு கூட இருந்து எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு யாரும் இல்லை என்ற நிலை இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லது எங்கள் பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து நீர் எங்களை வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக்கி எங்களை நிலைநிற்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகள் எல்லாம் தேர்வு எழுதி நல்ல முறையிலே முடிக்கும்படியான கிருபை தந்திருக்கிறீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட துவங்கும் முன்பு உடைய பாதத்தில் இருந்து நாங்கள் தொடங்குகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உடைய பிரசனம் ஒவ்வொரு வீடுகளிலும் பிரவேசிக்கட்டும். உடைய வார்த்தை போகிற இடமெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும். உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, அந்த பாடலை நாம் பாடுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒருவர் இல்லை என்றாலும், நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நம்புவேன் என் நேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நம்புவேன் என் நேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் நம்புகிற கண்மலை நீர் அப்பா, எங்கள் கோட்டை, எங்கள் துருகம், எங்கள் உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கும் கண்மலை நீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலும் எங்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக யோசுபாத்து உம்மை நோக்கி பார்த்தான். நீர் மறுபுறத்திரவு அருளி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எசேக்கியா உம்மை நோக்கி பார்த்தார், மறுவாழ்வு கொடுத்து 15 ஆண்டுகள் கூட்டு கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் வியாதி நிமித்தமாக, எங்கள் கடன் நிமித்தமாக, எங்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக, எங்கள் போராட்டங்கள் நிமித்தமாக எங்கள் கரங்களை உயர்த்தி எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் தேவைகளுக்காக கரம் உயர்த்தி நாங்கள் செபிக்கிற இந்த வேளையில் பரலோகத்திலிருந்து ஒரு அற்புதம் இந்த நாளிலே எங்களுக்கு நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பலனடைபடி கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு என்ற வார்த்தை சொன்னாலே, இயேசு என்ற நாமம் உலகத்திலே சிறந்த நாமம். இந்த வார்த்தை சொன்னாலே போதும், சத்ரு விலகி ஓடுவான், வியாதி பறந்து போகும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவினாலே உண்டாகும். குடும்பத்திலே கணவன் மனைவி இடையே காணப்படுகிற குழப்பங்கள் மாறட்டும்.
பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கரம் உயர்த்தி நாங்கள் செபிக்கிறோம். எலியேசரை நேர்வழியாய் நடத்தினது போல கர்த்தர் நடத்துவீராக. அப்படியே கர்த்தாவை குழந்தை இல்லாதவர்களுக்காக கரம் உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்தது போலவே இந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெற பண்ணுகிறவராகி நான் பிரசையாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று சொல்லி நடத்துங்க. அடிக்ஷன்ல, குடிபெறி நாவியில் மற்றும் போதை வஸ்துகளில் இந்த பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் இந்த வேளையில் ஒரு பெரிய விடுதலையை, மீட்பை அந்த குடும்பங்களிலே கர்த்தர் கொடுப்பீராக. சாபங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நான் நேற்று உங்களிடத்தில் நான் சொன்னேன், யோவான் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்காக ஆவியானவர் வைத்திருக்கிறதை சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அதை நான் வாசிக்க யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 துவங்கி. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாய் மாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். சரி, இந்த முதல் சென்டென்ஸ் அதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மேலே கையை வைங்க. கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாக்கின. அப்போது முதல் செய்தியே இன்னைக்கு காலையில், அன்றைக்கி நான் அந்த திருமணத்தில் ஒரு அற்புதம் செய்தேன். உங்கள் குடும்பங்களிலும் கூட திருமணத்தை நடத்தி அற்புதங்களை செய்வேன். முதல் செய்தி உங்களுக்காகவே பிரத்யேகமாக வருகிறது. ஆவியில நிரம்பி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். ஆண்டவர் எங்க வர்றார்னா, தான் முதல் அதிசயத்தை செய்த அதே ஊருக்கு திரும்பி வருகிறார். ஏன் வர்றார் தெரியுமா? திரும்பவும் முதலாவது அவர் செய்த அதே அற்புதத்தை உங்கள் குடும்பங்களில் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ அவர்களுக்கெல்லாம் ரிப்பீட் திரும்பவும் செய்யும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது கப்பர் நகூமில் ராஜாவின் மனுஷில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவரை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ராஜாவின் மனுஷன், நோபல் மேன். சரி, நான் ரொம்ப ஹிஸ்டரிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இதில் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறேன். அது வரலாற்றிலே அவராக இருந்தால் அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அந்த மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் இந்த நோபல் மேன் யார் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். சரி, பெரிய பொசிஷன் இருக்கிறவர் ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். சரி, என்ன காரியம்? ஒரு அப்பா தம் மகனுக்காக, என்ன மகன் என்ன 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 ஏற்பட்டிருக்கிறது? மகன் மரண அவஸ்தையா இருக்கிறான். என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுரம், கடுமையான ஜுரம், விஷ ஜுரம். அந்த ஜுரம் அது ஒரு நோபல் மேன். அவன் நிறைய மருத்துவர்களை பார்த்திருக்க வேண்டும், அநேக வைத்தியர்களை பார்த்திருக்க வேண்டும், அநேக முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும். இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளையை கொண்டு கொண்டே வருகிறது. அந்த ஜுரம் வருவதற்கான காரணம் தெரியல, அது என்ன காரணமோ. ஆனா இப்போ சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? கிரைசிஸ் சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? ஒரு நெருக்கடியான கடைசி நிமிடத்தில்
வந்து அந்த தகப்பன் நிற்கிறான். தம் பிள்ளைக்காக நெருக்கடியான சூழ்நிலையில, கிரைசிஸ் சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த கிரைசிஸ் நீங்க ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல வந்து நிற்கிறான். என்ன விஷயம்னா, வாழ்வா சாவா என்ற போராட்டம். நீங்க உங்க குடும்பத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு தகப்பனா இருந்து, ஒரு தாயா இருந்து, ஒரு மகளா இருந்து, ஒரு கணவனா இருந்து, பிள்ளைகளா இருந்து, எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு கூட நான் இன்று வாழ்வேனா சாவேனா, எங்க வாழ்க்கை இதோடு முடிந்துருமோ என்ற வேதனையோடு கூட நிற்கிற யாருக்காவது அவனுடைய வார்த்தை இன்று வெளியரங்கமாய் வந்து கொண்டிருக்கிறது. கிரைசிஸ் சிச்சுவேஷன், ஒரு நெருக்கடி நிலை, எந்த நிலையாக இருக்கலாம். அது கடனாக இருக்கலாம், அது வெளிவர முடியாத ஒரு கேஸாக இருக்கலாம், கோர்ட் கேஸாக இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் நடைபெற்ற ஒரு நெருக்கடி நிலை ஆக இருக்கலாம். என்ன சூழ்நிலையானாலும் முதல்ல அவனுடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, வாழ்வா சாவா, தன் மகனை குறித்ததான ஒரு பெரிய பயத்தோட நடுக்கத்தோட ஜீவன் போயிடுமோ, அவன் வாழ்வானா அல்லது மரிப்பானா என்ற கேள்வியோடு கூட ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறான். எத்தனை மைல் நம்ம நடந்து வந்தோம்? 20 மைல்ஸ். நீங்க இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. 20 மைல்ஸ் ஆண்டவரை பார்க்கும்படி கப்பர் நகூமிலிருந்து எங்க வருகிறான்? கலிலியாவுக்கு வருகிறான். நல்லா எழுதி வச்சுங்க, 20 மைல்ஸ் வருகிறான். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லை. யார் சொல்றதையோ கேள்விப்பட்டு இயேசுவால மாத்திரம்தான் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் இயேசுவிடத்தில் வருகிறான். வந்த பொழுது இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரிடத்துல தான் வந்து ஆகணும். நான் ஒரு நேரம் சொல்றேன் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கைவிடலாம். ஒருவேளை மருத்துவர்களுக்கு கூட கைவிடலாம். ஆனா கைவிடாத ஒருவர் அல்லது எதையும் செய்கிற ஒருவர் நம்மத்தில் இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்க மறந்துடாதீங்க. இது எல்லாருக்கும் அறிவிங்க. கேள்விப்படுறவங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல வரணும். எதுக்குமே சொல்யூஷன் இல்லை அப்படி நிலையில யாராவது இருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க, there is a solution. யார் இடத்துலனா, என் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல இருக்கிறது. இதை தீர்க்கமா நம்புங்க. இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவசியா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நீங்க என் வீட்டுக்கு வந்து என் மகனை குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். நீங்க ஆங்கிலத்திலையும் அழகா நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வந்து சர் லார்ட் சொல்லி, என்னுடைய லிட்டில் பாய் அவன் இறந்து போகிற நிலையில் இருக்கிறான். லிட்டில் பாய் டைஸ், இறந்து போகிற நிலையில் இருக்கிறான். நீங்க வந்து அவரிடத்துல பணிந்து கொண்டு, he went and begged him to come down and heal his son, and he was at a point of death, and Jesus said to him, அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்க வருகிறது. சரி, அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறேன். இப்ப பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பொதுவா அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். இப்போ அவன் ஒரு காரியத்துக்காக வருகிறான். அவனை மாத்திரம் இல்ல, சூழ நின்றிருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அற்புதங்களையும் காணாவிட்டால், அடையாளங்களையும் காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க என்று சொல்லிட்டு அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, இப்ப பாருங்க, ஆண்டவரே சார், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். நீங்க என்ன சொன்னீங்கோ எனக்கு அது காதலே விழல. ஆனா
ஆனால் நீங்கள் தயவு செய்து மகன் சாகிறதுக்கு முன்னாடி வந்துருங்க என்று அவன் கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இயேசு அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கவனிச்சிங்களா? நம்பி போனான். முதலாவது கிரைசிஸ் என்று சொன்னேன். ரெண்டாவது கான்ஃபிடன்ஸ் என்ற வார்த்தை, அதாவது தமிழில் நம்பிக்கையோடு கூட அவன் போனான். நெருக்கடி நிலைமையில் இருந்தவன் இப்போ மனசில் கொஞ்சம் அந்த பாரம் நீங்கினவனாய் ஆண்டவரை நம்பி போனான். ஆனால் எப்போ போனான் என்பது தான் நான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம். நல்லா கவனிக்கணும். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கொண்டு கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இங்கே வேலைக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவனை எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். வார்த்தையில ஒரு வேர்டு, ஒரு லெட்டர் கூட மாறல. ஆண்டவர் சொன்னது அப்படியே சொல்கிறான். இனி கூட இந்த வார்த்தையை நீ நம்புங்க. இந்த வார்த்தையில எழுதியிருக்கிறது அப்படியே நமக்கு நடக்கும். அதாவது உங்க குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார், பிழைத்திருக்கிறான், அவ்வளவுதான். நம்ம கிதியோன் நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம். சாவா அப்படின்ற ஒரு, நான் சாவோம் அப்படின்னா நீ சாவதில்லை, யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். எசேக்கியேல ஒரு முறை நம்ம வாசிச்சோம், நம்ம யோசிச்சோம், நம்ம படித்தோம். பிழைத்திரு என்றார், 2 முறை பிழைத்திரு என்றார். இந்த மாதிரி ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற சில வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அவர் வாயிலிருந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை அப்படியே ஆமேன் என்றும் நிறைவேறும். அவனை அப்படியே பாருங்க, உன் குமாரன் பிழைத்த அந்த இடத்துல நீங்க என்ன வேணா போட்டுங்க, உங்களுக்கு வாழ்க்கை துணை கிடைக்கும், உங்க கடன் அடைக்கப்படும், உங்கள் வியாதி குணமாகும், உங்கள் பிரச்சனைகள் நீங்கும், உங்கள் வறுமை மாறும், உங்களுடைய கடன்களை எல்லாம் நீங்கள் அடைத்து, உங்கள் நகைகள் எல்லாம் மீட்டு, உங்கள் பிராணனை அழிவுக்கு கர்த்தர் விலக்கி மீட்டு, எதுவானாலும் போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு வருகிறதான வார்த்தை, அது அப்படியே நிறைவேறும். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் விட்டது என்றார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆவியானவர் இந்த ஜெபத்தை நடத்துகிறார். ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார். கர்த்தரே இதை செய்தார் என்று நான் முழு நிச்சயத்தோடு நம்புகிறபடினாலே, நேற்று நான் ஆரம்பித்த பொழுதே நான் உங்களுக்கு சொன்னது, திரும்ப வேணால் நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்த்து பாருங்கள். நேற்று நான் சொன்னேன், நாளைக்கு இதை பற்றி தான் நான் பேச போகிறேன்னு சொன்னேன். நேற்று சொன்னேன், ஒரு 7ஆவது மாதத்தில் நாகமான் 7 முறை எழுந்து முழுகி எழுந்த பொழுது அவனுடைய சரீரம் சுருப்பிலையும் சரீரம் போல மாம்சம் போல மாறிற்று என்று சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, இந்த 7ஆம் மணி வேலையை திரும்ப காண்பித்து கொடுக்கிறார். 7th month 7ஆம் மணி வேலை என்பது என்ன தெரியுங்களா? 1 o'clock 1 PM. அதுங்க நல்ல கவனிங்க, 1 PM 1 PM. நேற்று அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று இந்த ராஜாவின் மனுஷனிடத்திலே கலிலேயாவிலே சொல்லுகிறார். கலிலேயாவில் இருந்து திரும்ப அவனுடைய ஊருக்கு அவன் வருவதற்கு, கலிலேயாவில் இருந்து எருசலேம் பண்டிகை இயேசு தண்ணீர் தாட்சம் கலிலேயாவு ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமுக்கு, கவனிங்க, கலிலேயாவிலிருந்து கப்பர்நகூமுக்கு 20 மைல் தூரம்.
அவரை பார்க்க ஒருவேளை காலையில் கிளம்பியிருந்தால் மாரத்தான் ஓட்டம் ஓடினாலும் கூட நிச்சயமாக 4 ஹவர்ஸில் வந்து சேர்ந்திருக்கலாம். 20 miles அது ஒரு முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. சரிங்களா? 1 மணிக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறார். இவன் என்னைக்கு போகிறான்? மறுநாள் போகிறான். அது வரைக்கும் எங்கே இருந்தான்? கலிலேயாவிலே, கானாவூரில் அவன் இருந்தான். யாராவது அப்படி இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பிழைத்திருக்கிறான், உன் மகன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னான். ஒரு தகப்பன் என்ன செய்யுமா? அந்த 1 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சிருந்தாலும், ஏன் ஓட ஆரம்பிச்சிருந்தாலும், அல்லது வாகனத்தில் போயிருந்தாலும், ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் அவனால் 20 மைல் கடந்திருக்க முடியும். உடனடியாக போய் தன் மகனை சுகமடைந்ததை பார்க்க அவன் துடித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யல. ஆண்டவருடைய வாக்கை நம்பினான். ஆண்டவர் ஒரு தடவை விரும்பினா அது விரும்பினது தான். ஒரு தடவை பரலோகத்திலிருந்து வார்த்தை வந்தா அது வந்தது தான். அது இங்கே நிறைவேற்றி விட்ட பிறகுதான் அது திரும்ப பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் அப்படியே பிளைண்டா நம்பினா. ஆண்டவர் சொல்லிட்டா பிழைத்திரு, அவ்வளவுதான். இனி நான் என் மகனை குறித்து கவலையே படுவதில்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இருந்து, ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து, அவர் போகிற இடங்கள்லாம் அவரோடு கூட போய் அவரோடு கூட இரவு உணவு அணிந்து, இது என்னுடைய பார்வை. அல்லது அவன் ஒரு நோபல் மேன், ராஜாவின் மனுஷன், ஒருவேளை அஃபீஷியலாக ஏதாவது வேலை இருந்தால் அங்கே போய் அஃபீஷியலாக அந்த வேலையை செய்துட்டு பொறுமையாக அடுத்த நாள் காலையில் அவன் கிளம்பி அவன் ஊருக்கு போயிருக்க வேண்டும். இந்த 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 விதமான விசுவாசத்தை நம்ம யாரிடத்துலையும் பார்க்க முடியாது. அதாவது அவன் யூதனும் அல்ல, அவன் ஏரோது இடத்துல வேலை செய்கிற ஒரு பணியால். அவனுக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. நம்ம விசுவாசம் எங்கே இருக்கு? இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் நான் தான் சொன்னேன், இனி ஒரு வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா நம்ம அதை முழுசாக நம்புகிறோமா ஆண்டவர் செய்வாருன்ட்டு? ஆண்டவர் இன்றைக்கு செய்திடுறாரு, இப்பொழுதே செய்கிறார், இப்பொழுதே அவர் ஆர்டர் போட்ட கட்டளையிட்டு இருக்கிறார், இப்பொழுதே அவர் எனக்கு அனுப்புவார். வாழ்க்கை துணை, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள், சரீர சுகம், ஸ்பிரிச்சுவலா என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஃபினான்ஷியலா கர்த்தர் உதவி செய்வார், வீடு வாசல் ஏற்படுத்துவார் என்று ஆண்டவர் விரும்பின வார்த்தை அப்படியே நடக்கும். அப்படி நம்புறவங்க மாத்திரம் ஒரு நல்ல ஆமைன்னு சொல்லுங்க. இவன் நம்பினான், அங்கேயே ஸ்டே பண்ணான், அடுத்த நாள் தான் ஊருக்கு போனான். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான நம்பிக்கை நமக்கு அவசியம். போயிட்டு கேட்டான், நேற்று எத்தனை மணிக்கு? 7ஆம் மணி வேலை, 1 மணிக்கு ஜுரமிட்டது. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடன் சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் அனைவரும் விசுவாசித்தார்கள். இது வியப்பா இருக்கு. அப்பயே விசுவாசத்தானே, திரும்ப ஏன் விசுவாசிக்கணும்? அங்கே நம்பினா, ஒரு நாள் ஸ்டே பண்ணா, திருப்பி ஃபேமிலி. எப்பவுமே ஒன்று சொல்கிறேங்க, அவனுங்க இண்டிவிஜுவலாக நம்புறது ஒரு 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 தன்மை அப்படின்னா, அல்லது நான் மட்டும் கணவன் மாத்திரம் நம்பிக்கையாக இருப்பான், மற்றவர் யாரும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்கன்ற ஒரு கேட்டகரி வீட்டில் இருக்கோம்ல. அல்லது மனைவி மாத்திரம் நம்புவாங்க, கணவன் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத, கடவுள் பக்தி இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். பிள்ளைகள் அப்படியே, பிள்ளைகள் அப்பா அம்மா அவங்க ஒரு பௌரம் இருப்பாங்க, பிள்ளைகள் மறுபுகத்தில் அவங்க பாவத்தில் இருப்பாங்க. அல்லது நம்பிக்கை இல்லாத, பாவம் விட்டுறங்க, காலையில் வேணாம், நம்பிக்கை இல்லாத இருப்பாங்க. இங்கே என்ன சொல்லப்படுது தெரியுமா? அவனும் அவன் வீட்டாரும், ஒருவேளை அவன் மனைவி, அவனுடைய மகன். ஏன் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று சொன்னேன், இவன் ராஜாவின் மகன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். இது வரலாற்று அடிப்படையில் எவ்வளவு தூரம்
உண்மை எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆய்வு செய்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சரியா தவறா என்பதை நீங்கள் அலசி பார்த்து எனக்கு திரும்பவும் அனுப்புங்க. பேசுங்க, என்கிட்ட நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், நிச்சயமாக என்கிட்ட பேசுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் பட்டணந்தோறும் கிராமந்தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவியும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் கோடிட்டு வைத்து ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. நான் நம்புறது நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. தீர விசாரித்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க முடிய ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? ஏரோதின் காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளாலே அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவளோடு கூட இருந்தார்கள். சில ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, ஏரோதின் காரியக்காரனாகிய நோபல்மேன் கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் மற்ற பெண்களும் ஆண்டவருக்கு அவனும் அவன் வீட்டாரும் அனைவரும் ஆண்டவரை விசாரித்தார்கள், விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, ஆச்சரியம் இல்லை? அவன் ஃபேமிலி முழுசும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டது. நேற்று நான் சொன்னேன், நம்ம எப்படி திரும்ப கொடுக்க போகிறோம்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்பது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு புதிய தீர்மானத்தை எடுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்போம். எந்த சூழ்நிலையிலும் சாட்சியாக இருப்போம். கிரைசிஸ் வந்தது, குடும்ப தொல்லையினால நெருக்கடி. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை ஆண்டவர் கொடுத்தார். நீ போ, உன் வீட்டுக்கு போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். நம்பினான், நம்பி போனான், மறுநாள் போனான். நல்ல கவனிங்க. 3வது கன்ஃபர்மேஷன் கிடைத்தது. வேலைக்காரன் வந்தான். வேலைக்காரன் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், என்ன சொல்றான்? உன் மகன் பிழைத்திருக்கிறான். எத்தனை மணிக்கு? 7ஆம் மணிக்கு. 7 மணிக்கு. அப்பொழுது அவன் கணக்கு போடுகிறான். என் ஆண்டவர் சொன்ன டைமும் இந்த மகன் பிழைத்திருக்கிற டைமும் ஒன்றா இருக்குது என்று சொன்னான். கடைசியில் கமிட் பண்ணாங்க. தனி மனுஷனா இல்லை, அப்பாவா இல்லை, அப்பா, அம்மா, மகன், குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தருக்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆஸ்தியினாலே ஊழியம் செய்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் இப்படிப்பட்ட ஒரு நோபல் மேனை போல நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுறோம். பல கிரைசிஸ்க்காக நம்ம அழுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்காகவே மனமிறங்க அவர் வந்திருக்காரு. 7th பாருங்க, நேற்று அந்த 7 வந்தது, இன்றைக்கும் வந்தது, நாளைக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல செய்தியோடு நாளைக்கு வருவார். 7ஆம் மணி. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் உங்களை விட்டு நீங்க போகிறது. பிழைத்திருக்கிறீர்கள். உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். பிழைத்திரு. நான் கடந்து போகையிலே அவர் சொன்னாராம், பிழைத்திரு என்றார். பிழைப்புக்காக எங்குகிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே நீங்க பிழைப்பீங்க. இந்த உலகத்தில் வாழ்வீங்க, சர்வைவ் பண்ணுவீங்க, நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. அநேகருக்கு முன்பாக திருமண வாழ்க்கை கொடுப்பார்,
வியாதி கேன்சர்களை மாற்றுவார், கட்டிகள் மறைய செய்வார், எலும்புகளில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். வியாதி எல்லா வியாதிகளும் மாறும், எல்லா பிரச்சனைகளும் தீரும், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், கடன்கள் பாரங்கள் மாறும், பிரிந்த குடும்பங்கள் இணையும். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். அவர் வார்த்தை சொன்னால் போதும், வார்த்தை, அந்த வார்த்தை கிரியை செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, 7 மணி வேளையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இந்த 7ஆம் மாதத்தில் உடைய குடும்பங்களில், உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் நீர் பிரவேசித்து திரும்பவும் காணா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த ஊருக்கு திரும்ப வந்தது போலவே பிள்ளைகள் திரும்ப திரும்ப உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியத்திற்காக நீர் மறுபடியும் வந்து அற்புதத்தை செய்வீராக. எஸ் லார்ட், செய்யுங்க. சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், மரணத்திற்கு ஏதுவானதாக இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிப்புக்கு ஏதுவானதாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்திற்கானதாக இருக்கலாம், அல்லது உயர்வுக்காக இருக்கலாம். எதுவோ ஆண்டவர் சொல்ல, நீ போகலாம், அவன் வா அப்படின்னு சொன்னா, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னா, நீ போ, நீ கேட்டது எதுவோ அதை நான் செய்து விட்டேன், உன் மகன் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் எஸ், நான் கொடுத்து விட்டேன். ரிசீவ் பண்ணுங்க, எல்லாமே சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. என்னை சாட்சியா நிறுத்துங்க. நானும் என் வீட்டாரும் நாங்கள் சாட்சியா நிற்க போகிறோம். ஆசினாலே ஊழியம் செய்வோம், எங்கள் சரீர பலத்தை கொடுப்போம், எங்கள் ஆயுள் முழுவதுமக்காக வாழ்வோம். நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ததெல்லாம் நினைத்து பார்த்து, செய்ய போகிறதெல்லாம் நினைத்து பார்த்து, எங்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் நினைத்து, எங்கள் குடும்பத்திற்கு செய்ததெல்லாம் நினைத்து நாங்கள் உயிருள்ள சாட்சியில் இருப்போம். ஒருவேளை எல்லாம் தலைக்கீழாக மாறியிருந்தால், அந்த பிள்ளையை மறித்து போயிருந்தால் நிலைமை என்னவாயிருக்கு யோசித்து பாருங்க. ஆனால் இன்று நாம் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு காரணம் என் ஆண்டவர் இயேசு. நம்ம தினந்தோறும் தேடுவதனால அவர் நம்மை தேடி வருகிறார். ஆமென். அவர் தினந்தோறும் நம்மை விசாரிக்க வருகிறார். நம்முடைய கூடாரங்களின் மேலே அவருடைய ஆலோசனை எப்பொழுதும் இருக்கிறது. யோபுவின் டெஸ்டிமனி அதுதான். என் கூடாரத்தின் மேலே ஆவியானவருடைய பிரசனம், ஆண்டவருடைய பிரசனம், அவருடைய ஆலோசனை, அவரை நான் எப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு கிருபை எங்களுக்கு தார ஆண்டவரே. இந்த நாளில் அநேகர் சாட்சிகள் வரட்டும். இது அநேகருக்கு இவர்கள் ஷேர் செய்வது மூலம் அநேகர் கேட்டு அதனாலே அவர்கள் விடுதலை பெறுவது இவர்களுக்கு ரிவார்டை கொண்டு வரட்டும். ஏன்னா எந்த புதையிலும் நாம வைத்து கொண்டிருந்தால் அது விளக்கை கொளுத்தி அது மரக்காலிலே மூடி வைக்கவே கூடாது. அது ஒளி வீச வேண்டும். அந்த புதையல்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேடா. இன்று நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே பிழைக்குவாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் நம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும், சுகமாக்கும், ஆரோக்கியம் தாரும், எல்லா வியாதிகளையும் நீக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி, பிள்ளை பேரை கொடுத்து, கடனை அடைத்து, எல்லா விக்கனங்கள், பிரச்சனைகள், சண்டைகளுக்கு விலக்கி காத்து உடைய பிள்ளைகளின் நன்மையினாலே முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. God bless you.